வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 49 பிசிடி ஆடர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன பிசிடி அப்படின்னா பைனரி கோடட் டெசிமல், அதாவது டெசிமல் நம்பர்ஸை பைனரி கோடட் பண்ண நம்பர்ஸாக இருக்கும். அப்படி 2 டிஜிட்டை ஆட் பண்ணுறதுக்கு தான் அந்த பிசிடி ஆடரை பயன்படுத்துகிறாங்க. அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் ஆர்டரில் வந்து 2 விதமான ஆர்டர்ஸ் இருக்கும். ஃபுல் ஆர்டர், ஆஃப் ஆர்டர். ஃபுல் ஆர்டர்னா என்ன, ஆஃப் ஆர்டர்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபுல் ஆர்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டயக்ராமில் பாருங்கள், ஏபி அப்படின்னு 2 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறப்ப கேரி இன்னு 3ஆவதாக ஒரு இன்புட்டும் சேர்ந்து வரும். அதாவது இதுக்கு முந்தின டிஜிட்லேருந்து எல்எஸ்பியிலேருந்து வரக்கூடிய கேரியையும் இதில் ஆட் பண்ணி சேர்த்து ஆட் பண்ணால் அது வந்து ஃபுல் ஆர்டர். அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னா சம் அவுட்புட்டாகவும் கேரி அவுட் இருந்தால் அந்த கேரி அவுட்டும் அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அந்த ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 இன்புட் 2 அவுட்புட்டாக அதனுடைய அவுட்புட்டு இருக்கும். இது வந்து ஃபுல் ஆர்டர். சரி, ஆஃப் ஆர்டர் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து முந்தின டிஜிட்லேருந்து வரக்கூடிய கேரி இன்புட் இருக்காது. ஸோ அந்த 2 டிஜிட் மட்டும்தான் இருக்கும். டிஜிட் ஏ, டிஜிட் பி, இந்த 2ஐயும் ஆட் பண்ணி நமக்கு சம் ஒரு ரிசல்ட்டாகவும் அதில் வரக்கூடிய கேரி இருந்தால் அந்த கேரி ஒரு ரிசல்ட்டாகவும் கிடைக்கும். ஸோ இதனுடைய ட்ரூத் டேபிளில் பாருங்கள், 2 இன்புட் 2 அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டை வந்து நம்ம சிமுல் ஐடிங்கிற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி வரைஞ்சிருக்கிறோம். இந்த சர்க்கியூட்டுக்காக நம்ம பயன்படுத்தி இருக்கிற ஐசி வந்து 74LS83. ஸோ ஃபுல் பிசிடி ஆடர். ஸோ இதனுடைய சர்க்கியூட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 பின் ஐசி. இதில் 4 பின் வந்து ஆகண்டுடைய இன்புட்ஸுக்காக, அடுத்த 4 பின் வந்து ஆடண்டுடைய இன்புட்ஸுக்காக. ஸோ ஆகண்ட் வந்து ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆடண்டை வந்து பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ரிசல்ட் வந்து எஸ் சம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து ஒரு டிஸ்பிளேல நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ கேரி இன்புட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சுவிட்ச் வழியாக அந்த கேரி இன்புட்டுக்கு பாசிட்டிவாக கொடுத்துருக்குறோம். அந்த சுவிட்ச் ஆஃபில் இருக்கப்போ இந்த புல் டவுன் ரெசிஸ்டர் வழியாக கேரி இன்புட் வந்து கிரவுண்டில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆகண்டை பாருங்கள், ஆகண்டுக்கு ஒரு 4 பிட் டிப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த 4 பிட் டிப் சுவிட்சில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அதனுடைய பிட்டுடைய அவுட்புட் எல்லாத்தையுமே புல் டவுன் பண்ணியிருக்கோம் கிரவுண்டோட. அதனுடைய இன்புட்டுக்கு வந்து 5 வோல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த சுவிட்ச் ஆன் ஆச்சுன்னா இந்த ஆகண்டுடைய இன்புட் வந்து அந்த பர்டிகுலர் இன்புட் வந்து ஹையாகும், மற்ற இன்புட்லாம் லோவில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஆடண்டுக்கும் நம்ம சர்க்கியூட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் கேரி இல்லை, 0 + 0 = 0ன்னு இருக்குது. இப்போ நம்ம இன்புட் கேரியாக கொடுக்குறோம். அப்போ 0 + 0 0, அது கூட இன்புட் கேரியும் 1 ஆட் ஆகிறதுனால ரிசல்ட் வந்து 1ன்னு வந்திருக்கு. அவுட்புட் கேரி கிடையாது. ஏன்னா 9க்கு மேலே இது போனால் தான் அவுட்புட் கேரி வரும். ஸோ இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்கு இதில் என்ன பண்ணுறோம், இந்த இன்புட் கேரியை எடுத்துட்டோம், இதில் வந்து 2ன்னு வச்சுக்கிட்டோம், இதில் வந்து 3ன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். ஸோ 2 + 3 5, கேரி கிடையாது, அவுட்புட் கேரி கிடையாது, இன்புட் கேரியும் இல்லை. இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறோம்னா 6ன்னு இதை மாற்றுறோம். 6 + 3 9, கேரி கிடையாது. ஸோ இந்த கண்டிஷனில் என்ன பண்ணுறோம், இந்த இன்புட் கேரியில் 1 இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, அசியூம் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகும், 6 + 3 9, 9 + இந்த கேரியும் சேர்ந்து 10. ஸோ 10னா இது வந்து டிஜிட் வந்து 0 ஆயிரும், கேரியில் 1 வந்துடும். அதான் இங்கே வந்து பாருங்கள், கேரி அவுட்டு எல்இடி வந்து இப்போ எரியுது. இப்படித்தான் ஒரு பிசிடி ஆடர் ஒர்க் பண்ணுது. சில சமயங்களில் நம்மள்ட்ட பிசிடி ஆடருக்குள்ள 74LS83ங்கிற ஐசி இல்லை, பைனரி ஆடட் ஐசி தான் இருக்குது. அப்படின்னா 2 பைனரி ஆடட் ஐசியை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அது கூட ஒரு 3 இன்புட் ஆர் கேட், 2 இன்புட் நன் கேட்டில் ஒரு 2 நன் கேட் சேர்த்து இந்த மாதிரி ஒயரிங் பண்ணிக்கிட்டா நமக்கு அப்போவும் ஒரு பிசிடி ஆடர் நமக்கு கிடைக்கும். ஒரு 4 பிட் பிசிடி ஆடர் கிடைக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவில்
ஒரு பிசிடி ஆடர்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியல் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.